2008 அவரோட ஆஃபீஸில் கோவொர்க்கர்ஸ் எல்லாம் மதியானம் சாப்பாடு டைம் அப்போது ரெஸ்டாரண்ட் மெனுவை தேடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்ருக்கிறத பார்த்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு உருவான ஐடியா தான் நம்ம எல்லாரும் இன்றைக்கி யூஸ் பண்ணுற Zomato. வாங்க கதையை ஃபுல்லாக பார்க்கலாம். இது ஃபவுண்டர்ஸ் அன்ஃபில்டர்ட் சீரீஸ் எபிசோட் 2. நான் உங்கள் சத்யபிரியா. வெல்கம் பேக் டு மை சேனல் SPK ஸ்டோரிஸ் அண்ட் க்ரோத். தீபேந்தர் கோயல் இவர் IIT டெல்லியில் படித்து முடிக்கிறாரு. B&N கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. எல்லா லன்ச் அவரும் பீப்புள் மெனு எங்கேன்னு கேட்டு இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்ருக்கிறத பார்க்குறாரு. இதுக்கு ஒரு சொல்யூஷனாக எல்லா ரெஸ்டாரண்ட்டோட மெனுவையும் கலெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறாரு ஆன்லைனில். இது எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப ஃபேமஸாக ஆகுது. எல்லோரும் இவரோட இனோவேஷனை பாராட்டினாங்க. எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய ஊரில் இதுக்கு அதிகம் வரவேற்பட்டு நிறைய ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் இவருக்கு ஒரு ஐடியா வருது. இதை ஒரு பெரிய லெவலில் பண்ணலான்னு அவரோட ஃப்ரெண்ட் பங்கஜ் கூட சேர்ந்து ஃபுட்டி பேன்ற வெப்சைட்டை லான்ச் பண்ணுறாரு. டெல்லியில் இருக்கிற எல்லாரும் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா 2010 அதை ரீபேன் பண்ணி Zomatoன்னு லான்ச் பண்ணுறாங்க. இதில் யூசர் ரிவ்யூஸ், ஃபோட்டோஸ், GPS பேஸ்ட் ரெஸ்டாரண்ட் டிஸ்கவரி, ஃபுட் டெலிவரின்னு எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க பொறுமையாக. Zomato 20 கண்ட்ரீஸ் கிட்ட என்டர் ஆச்சு. UAE, UK, ஃபிலிப்பைன்ஸ்னு. இதில் நிறைய இடத்துல ஃபெயில் ஆனாலும் அவங்க ஸ்டாப் ஆகலை. லேர்ன் பண்ணாங்க, பிவோட்டட் பண்ணாங்க, ஃபோக்கஸ் பண்ணாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்ப இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவில் அவங்க ஸ்ட்ராங்கராக டெவலப் ஆனாங்க. 2021 Zomato பப்ளிக்கு போனாங்க. IPO லான்ச் பண்ணாங்க. மோர் தென் கம்பெனி அவங்க நிறைய பேருக்கு வேலை கொடுத்தாங்க. லேக்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு வேலை கொடுத்தாங்க. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு நியூ கஸ்டமரை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. Zomato நம்ம எல்லாருக்கும் முன்னாடி ஒரு லைவ் ப்ரூஃபாக இருக்காங்க. பிக் இம்பேக்ட் பண்ணுறதுக்கு பிக் ஐடியாஸ் இருக்கணும்னு தேவையில்லை, கரெக்டான ஐடியாஸ் இருந்தால் போதும். இப்படி தான் Zomato மெனு கார்ட்லேருந்து $multi பில்லியன் கம்பெனிஸாக உருவாகினாங்க. நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ப்ரில்லியண்ட்டாக ஒரு சொல்யூஷன் கொடுக்க தெரிஞ்சால் போதுங்க. நம்மளும் Zomato மாதிரி பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தீபேந்தர் கோயலை பற்றி, தீபேந்தர் கோயல் ஒன்ஸ் கூகுளில் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவருங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டி பேன்ற நேமை eBay ட்ரேட்மார்க்னால இனிஷியலாக அவர் ஷட் டவுன் பண்ணார். அதனால தான் அவர் Zomatoன்னு வச்சார். 14 கம்பெனிஸை இவங்க அக்வயர் பண்ணியிருக்காங்க, உபர் ஈட்ஸ் முதற்கொண்டு. இது மட்டும் இல்லாமல் COVID-19 டைம்ஸில் இவங்க ஆக்சிஜன் சப்ளை, எசென்ஷியல் ஐட்டம் சப்ளை பண்ணுறதுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. இதுதாங்க. இந்த மாதிரி பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் அப் ஸ்டோரிஸை தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்கள் ஃபவுண்டர்ஸ் அன்ஃபில்டர்ட் ஒன்லி ஆன் SPK ஸ்டோரிஸ் அண்ட் க்ரோத் சேனல். இது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் நிறைய ஷார்ட் சீரிஸ் ஓடிட்டுருக்கு. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் சத்யபிரியா. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.